ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நம்ம காலம்பலத்தில் இருக்கோம். ட்ராப் முடிச்சுட்டு அங்கேயே படுத்திருந்தா ஒரு அரை மணி நேரம் தான் கண் அசைஞ்சோம். அதுக்குள்ளே ஒரு ஆப் புக்கிங்கு. கஸ்டமர் பேசினா வாங்க லொக்கேஷன் கரெக்டாக தான் வந்துருங்க அப்படின்னாங்க. கரெக்டாக உள்ளே போயிட்டேன். போனால் ஒரு 450 மீட்டர் தான் இருந்துச்சு. புக்கிங் கேன்சலு. ஏன் இப்படி கேன்சல் பண்ணாங்கன்னு தெரில. வர சொல்லிவிட்டு இப்படி கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் எனக்கு வேஸ்ட்டு அது டீசலு. சரி, டீசல் வேஸ்ட்டானாலும் பரவாயில்லைங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. நைட்டெல்லாம் அவன் நைட் பகலில் அப்படி டிராஃபிக்கில் ஒட்டி கையங்காலெல்லாம் ஓஞ்சி போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயாச்சும் தூங்குமோன்னு எதிர்பார்த்து ஏதோ ஒரு இடத்துல போய் படுக்கிறோம். அந்த படுக்கிற டயத்துலேயும் கூப்பிட்டு இப்படி புக்கிங் போட்டு நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, டீசல் வேஸ்ட்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. டிரைவரோட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸி ஓட்டுறவங்கள புக்கிங் போட்டு தயவு செஞ்சு யாரும் கேன்சல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டம், நான் அந்த கஷ்டத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இது வந்து கண்டென்ட்டோ எதுவும் கிடையாது. நான் நடக்கிறது அப்படியே ரியலாக போடுறேன். பார்த்திங்கனாலே தெரியும், உடம்புக்கும் சரியில்லை, டயர்டாக வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கடன் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதில் ஈடுகட்டணுங்கிறதுக்காக நைட்டும் பகல் ஓட்டினா தான் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.